பிசினஸ்ல கைகோர்த்த KICL IUAD தற்பொழுது கலாச்சாரத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஐரோப்பா, தைவான், இத்தாலி என உலகம் முழுவதும் தன்னோட பிசினஸ்ல தடம் பதித்து வரும் கோத்தாரி இண்டஸ்ட்ரியல் நிறுவனம் தமிழ்நாட்டின் வடிவமைப்புக்கான பல்கலைக்கழகம் அமைக்க இத்தாலி நாட்டின் அகாடமியா IUAD உடன் சமீபத்தில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திட்டது. கடந்த வாரம் IUAD நிறுவனத்தின் தலைவர் மிஷேல் லெட்டேரி உள்ளிட்ட பல முக்கிய நிர்வாகிகள் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள KICL தலைமையகத்திற்கு வருகை புரிந்தனர். இவர்களுக்கு KICL தலைவர் டாக்டர் J. ரஃபீக் அகமது தலைமையில் KICL நிறுவன முக்கிய நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அந்த சந்திப்பு மிக சிறப்பாக நடைபெற்றது. பல்கலைக்கழகம் தமிழகத்தில் எங்கு எப்பொழுது அமையவிருக்கிறது என்பது தொடர்பான முக்கிய முடிவுகள் ஆலோசிக்கப்பட்டன. அதன் தொடர்ச்சியாக இரு நிறுவனங்களுக்கும் இடையேயான நட்பை வெளிப்படுத்தும் விதமாக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நிகழ்வு நடந்துள்ளது. ஃபுட் இண்டஸ்ட்ரியில கால் பதித்து வரும் KICL அங்கமான உணவில்லா ரெஸ்டாரண்டில் கான்டினென்டல் பிரிவு சென்னையின் உணவு பிரியர்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. இந்நிலையில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள உணவில்லா கான்டினென்டல் உணவகத்தில் IUAD பல்கலைக்கழக தலைவர் மிஷேல் லெட்டேரி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளுக்கு விருந்து ஏற்பாடானது. KICL தரப்பிலிருந்து KICL தலைவர் டாக்டர் J. ரஃபீக் அகமது, காலனித்துறை இயக்குனர் டாக்டர் N. மோகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விருந்தின் போது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்துள்ளது. IUAD பல்கலைக்கழக தலைவர் மிஷேல் லெட்டேரி சமையல் கலையில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். அவர் இத்தாலியில் ஒரு பாரம்பரிய பாஸ்தா நிறுவனம் நடத்தி வருகிறார். அவர் அனைவருக்கும் இன்ப அதிர்ச்சி தரும் விதமாக செஃப் உடை அணிந்து இத்தாலியின் பாரம்பரிய சுவையுடன் பல உணவுகளை சமைத்து அசத்தினார். கார்லிக் பிரெட் மற்றும் தக்காளி வைத்து செய்யப்பட்ட பிரஷ்சட்டினோ அல் பொமடோரோ, ஸ்பெஷல் உணவுகளான பிரான் பாஸ்தா, பாஸ்தா அல் பொமடோரோ ஆகியவற்றை செய்து அசத்தினார். குறிப்பாக டேஸ்ட் பட்ஸுக்கு உற்சாகம் அளிக்கும் விதமாக தித்திப்பான திரமிசு இருந்ததென அனைவரும் மகிழ்ந்தனர். விருந்தின் போது IUAD பல்கலைக்கழக தலைவர் மிஷேல் லெட்டேரி இத்தாலியின் உணவுகளை KICL தலைவர் J. ரஃபீக் அகமதுக்கு அன்போடு பரிமாறியது நட்பின் வெளிப்பாடாக அமைந்தது. இந்த சந்திப்பானது இந்திய இத்தாலியின் வணிக உறவை கடந்து கலாச்சார பரிமாற்றத்தையும் பிரதிபலித்துள்ளது.